இந்த மாதிரி காட்டுக்குள்ள பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நான் போய் கோழிக்கறி எடுத்துட்டு வரேன்னு ஒருத்தி போனான். ஒருத்தி ஆட்டுக்கறி எடுத்துட்டு வர அப்படியே கிரேவி செஞ்சுக்கலான்னுட்டு போனாளுங்க. ஒருத்தி பிரியாணி அண்டா குண்டா எல்லாம் தூக்கிட்டு வரேன்னுட்டு போனாளுங்க. ஒருத்தவளையும் காண இன்னமா எல்லாம் வாங்கிட்டு போலுங்க. இம்பிட்டு நேரம் ஆகிப்போச்சு. பார்க்கலாம் இன்னும் செத்த நேரம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் எவ்வளோ வரலன்னா நாம மாட்டை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டித்தான். இவளுங்க வருவாங்க நம்ம எம்பிட்டு நேரம் காத்துட்டு கிடக்குறது. பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே சிக்கனோட வந்துட்டேன். நெட்டவழி எங்க இன்னும் காணோம்? அவ கறிக்கடையில் தானே நின்றுட்டு இருந்தா. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். சரி எனக்கு முன்னே வந்திருப்பான்னு சீக்கிரமா வந்து இன்னும் ஆளை காணுமே. ஆமாம் நல்லா வந்தீங்க போங்க. இருக்க இருட்டே ஆகி போயிட மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு எப்போ மாட்டை பிடிச்சிட்டு போவேன்னு தெரியல. சட்னா வந்தால் செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலான்னா ஆளாளுக்கு ஒரு திசையில் போயிட்டீங்க. அட இருமா நீ வேற. போன இடத்துல முன்ன பின்ன நேரம் ஆகத்தான் செய்யும். போன உடனே எங்கள் பாட்டை நாக்கிறோம் அந்த அப்படின்னு கறி தூக்கி கொடுக்குறதுக்கு. பிரியாணி செய்ய தெரியறதுனா ரொம்ப சீன் போடுற நீயும். செஃப்னு நினப்பு உனக்கு. அதுக்கு இல்லட்டி நேரம் ஆகுதுல்ல, நேரத்தோட வீட்டுக்கு போக வேணாமா? அப்புறம் இருட்டுக்குச்சுன்னா எப்படி செய்யறது சொல்லு பார்க்கலாம். அப்புறம் இருட்டில் கண்ணு தெரியாம வண்டு பூச்சி புழுவு எல்லாத்தையும் போட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். அட பத்மினி அக்கா சும்மா கடை. அதுவும் நான்வெஜ் தான், சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏட்டி அதுக்கு இல்லட்டி நேரத்தோட வந்தால் எப்படியும் அடுப்பு மூட்டி விறவடப்புலத்தை சமைக்கணும். அப்புறம் நல்லா ஒரு காடு செடி கொடி மரமாக்குதா. அப்புறம் காற்றுக்கு இதுக்கு எங்கே நெருப்பு கருப்பு பிடிச்சிக்கிடுச்சுன்னா வம்பு தானே. சட்னை சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அணைச்சி போட்டு போயிடலாம்ல. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓ ரியலி கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமாம், இந்த பொம்பளைக்கு தான் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலுவே எல்லாம் நெருப்பு வச்சு விட்டு போயிட்டாங்கன்னு நம்ம மேலே எல்லாம் சொல்லிவிடுவாங்க. சரி போன் பாட்டு பார்ப்போம். சரி எனக்கு ஒரு டவுட் பார்த்துக்கிடுங்க. இங்கே சுற்றி இருக்கிறது உங்கள் கடை தானே, எதுக்கு நீங்கள் பயந்துக்கிடணும்? அப்படியே இருந்தாலும் யார் உங்களை கேட்க முடியும் சொல்லுங்கள். அடியே ஆயால எங்கள் கடை இருந்தால் மட்டும் நெருப்பை சுட்டு போயிடலாம்னு பார்க்குறியா? எங்களுக்கு மட்டும் காய்ச்சி என்ன சும்மாவா வருது? நாங்களும் காய்ச்சி கொடுத்து தானே வெள்ளாமல் பண்ணுறோம். எங்களுக்கு நைட் ஆகுனா பரவாயில்லங்கிறியா? நல்லா இருக்குடி உன் நியாயம். எம்மா தாய, நீ உன் ராமாயணத்தை ஆரம்பிக்காத என்ன. நான் சும்மா ஒரு சந்தேகத்துக்காண்டி கேட்டேன். உடனே எஸ்டிடி வரலாறெல்லாம் என்கிட்ட அளந்து விடாத. இதோ வந்து விட்டேன், ஆட்டுக்கறி ரெடி. ஆமாம் என்ன சும்மா நின்று நாயும் பேசிட்டு இருக்கிறீங்க வெட்டி கதை. பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அண்டாவை காணும், பிரியாணி குண்டாவை காணும், ஒரு அடுப்பு மூட்டி வைக்கல, ஒரு மசாலா ஒன்றுத்தையும் காணும். எப்படி செய்ய போறீங்க? ஏட்டி 2 பேரும் இப்போ தான் ஆடி அசைஞ்சு கறியை கொண்டாந்து சேர்த்துக்கிறீங்க. நான் எப்படி வெறும் குண்டாவில் என் கையை வெட்டி போட்டா சாறு காய்ச்சி வச்சுக்கிட்டோம். சரி, கையை வெட்டி போட்டுலாம் பிரியாணி செஞ்சால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு சிக்கன் பிரியாணி இல்லைன்னா மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும். 2ல் ஏதோ ஒன்று செஞ்சுருங்க. சரியம்மா எதையோ ஒன்று செஞ்சுக்கிடலாம். ஆமாம் ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வராமல் வந்துக்கிறீங்களா? அதெல்லாம் போய் யார் எடுத்துகிட்டு வந்து இப்போ சேர்த்துறீங்க? அடுப்பை மூட்டணும், அதுக்கு விரவு சோவை பற்ற வைக்கிறதுக்கு நெருப்புட்டி இத்தனையும் வேணும். சரி அது கூட இங்கேயே காட்டில் தேடி எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், வெங்காயம் தக்காளி மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணிக்கு தேவையான மசாலா, கறி குழம்புக்கு தேவையான மசாலா இத்தனையும் அரைக்கணும். மிக்சி இத்தனையும் யார் போய் கொண்டாந்து சேர்த்துருவீங்க? ஏட்டி நெட்டவள்ளி, பத்மினி சொல்கிறது சரித்தம் பார்த்தியா? நம்ம பேசாமல் எல்லாம் ரெடிமேடாக அத்தனையும் வாங்கிட்டு வந்துருந்துருக்கணும். நாம் பாட்டுக்கு சிக்கனையும் மட்டனையும் மட்டும் வாங்கிட்டு வந்து எப்படி அடுப்பிலையே சுட்டு செய்ய முடியும்? இதுக்கு தான் இந்த அரியா பிள்ளைங்களாம் தேவைப்படுறாங்க பார்த்துக்க. பேசாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட ஓடுன்னு எதுனா வேணுங்கிறதுக்கு அனுப்பிச்சு உள்ள சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. நாம்ளே வளைஞ்சு நடக்கிறதாகுது பாரு. ஒரு ரூபா சோத்தை திங்கிறதுக்குள்ள இருக்கிற மொத்த சத்தும் போயிட மாட்டேங்குது. இந்த கிறுக்கி பாரு, சேர் என்னத்துக்கு தலையில் மாட்டிக்கிட்டு தெரியுறா? எதனா எடுத்துட்டு தேவைப்படுறது வாங்கிட்டு வாடியே அப்படின்னு போன் போட்டு விட்டா சேரை தூக்கி தலையில மாட்டிட்டு வந்துக்கிறா பாரு. சேரை மாட்டிட்டு வந்ததுக்கு ஒரு குண்டாவை மாட்டிட்டு வந்தாலும் எதுக்குன்னா ஆகும். ஏட்டி எதுவும் மூளை குழம்பிட்டியா? சேரை தூக்கி தலையில மாட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துக்கிற. நான் உனக்கு என்னன்னு போன் போட்டு சொன்னேன். ஏட்டி இந்த மாதிரி இங்கே சமைக்கிறோம், அதுக்கு தேவையான செலவு எதுனா எடுத்துட்டு வந்துட்டான்னு சொன்னேன். 4 முடி சேர் எதுக்குன்னா இந்த காட்டில் உட்காந்து பூச்சிப்புழு வந்து மேலே மோசம்னு ஏறிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்க. அதுக்கு தான் சேர் இருந்துச்சுன்னா அசாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கமாக செய்யறத வேடிக்கை பார்க்கலாம்ல. அதுக்காண்டி தான் சேர் எடுத்துருந்தப்போ உனக்கினத்தை வலிக்குது. ஆமாம், போய் அப்படி ஓரமாக சேரை போட்டு குந்திக்கிட்டு அங்கே 2 மாடு சாணி போடுது பாரு, அதை நல்லா வாயை திறந்துக்கிட்டு விறக்கி பார்த்துக்கிட்டு முடிஞ்ச கையில் பிடிச்சி போய் அங்கே காட்டில் போட்டு வைப்போ. அது காட்டிலே தானே நின்றுக்குது. அது சாணி போட்டுல காட்டில் தானே விழுவோம். அதை எதுக்கு வேலை பழப்பு கேட்டுக்கிட்டு நான் கையில் பிடிச்சி போய் போடணும்? எதுனா அறிவோட தான் பேசுறியா நீ? அப்புறம் ஏன்டி கீதா எதனா செலவு பண்ணிக்கிட்டு வர வேண்டியதானேன்னு சொன்னியே. நீ முன்ன காசு கொடுத்தியா நான் செலவு பண்ணிட்டு வரதுக்கு? எதனா வாங்கிட்டேன்னா தானே செலவாகும். நீ பாட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு வந்தா கடைக்காரன் என்ன செருப்பில் அடிக்க மாட்டான். என்ன பேச்சு பேசுகிற நீ?
செலவுன்னா எந்த செலவை சொல்ற? நீ எந்த செலவை சொல்ற? உங்ககிட்டலாம் குப்பை கொட்டுறதுக்கு பேசாம நானே செஞ்சுக்கலாம். செலவுன்னா குழம்புல போடுவாங்கல்ல மசாலா, இஞ்சி, தக்காளி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், பில்லு அத்தினியும், அதுதான் செலவு. ஏட்டி கீதா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பில்லு இல்லாமல் இதில் போட்டு சமைப்பாங்க இல்லை நீ பாட்டுக்கு அடிச்சு விட்றியா எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு? ஏன்டி உங்ககிட்ட ஒரு பேச்சு வழக்குக்கு ஒன்றுமே சொல்லக்கூடாதா? அதில் ஒன்று பிடிச்சிக்கிட்டு வேணுன்னே கேட்பீங்களா? இல்லை உங்களுக்கு சந்தேகம் அப்படி வருதான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கப்பா. ஓ அப்படி ஒரு பேச்சுக்காண்டி சொல்லியிருக்க. சரி சரி சரி. ஏட்டி பரட்ட மசன்னு நின்ட்டேக்காம அந்த சேரை ஒரு பக்கம் எஞ்சிட்டு போய் நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரியா எப்படி? ஆத்தாடி நான்லாம் போக மாட்டேன் பார்த்துக்க. இப்போ தான் நானே 5-6 கிலோமீட்டர் இந்த சேரை தூக்கி சுமந்துட்டு வரது பெரிய பாடாகி போச்சு. நீயே போய் வாங்கிட்டு வந்தாவா வரலன்னா என்னமோ பண்ணுற. நான்லாம் போக மாட்டேன். அப்போ பிரியாணி மட்டும் வலிச்சு நக்கிவில்ல, அது எங்கேருந்து வர வேலை செய்யாமல்? இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நானும் சிக்கன் வாங்குறதுக்கும் சரி மட்டன் வாங்குறதுக்கும் சரி என்னுடைய ஷேர் என்னமோ அதை வாங்கிட்டு தான் விட்டுக்குறீங்க. எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் போய் பண்டனை பண்ணுங்க, பண்டல்னா என் கறியை கொடுங்க, நான் போய் வீட்டில் சமைச்சிக்கிடுறேன். வர கோபத்துக்கு எட்டி நெட்டவள்ளி அவளுடைய 4 துண்டு அந்த எலும்பை தூக்கி வீசாவை பொறுக்கிட்டு போட்டோம். ஒரு வேலை செய்ய மாட்டாளம்மா, திங்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக வேணுன்றா. ஏட்டி மாற்றி 3 பேரும் அடிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க. எவளாச்சும் ஒருத்தையாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனா தானே சட்டுப்பட்டுன்னு வேலை ஆகும். அப்புறம் நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடும் பார்த்துக்கிடுங்க. பத்மினி அக்கா, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சாக தெரியல. நாங்களும் எம்பிட்டு நேரம் கால் கிடக்க கறிக்கடையில் அதுவும் லைன் பார்த்துக்கிடுங்க. இங்கே இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் லைனு. அந்த லைனில் நின்று வாங்கிட்டு வரதுக்குள்ள காலே கடுக்கடுன்னு வழி எடுத்துக்கிடுச்சு. இந்த வேலை கூட செய்ய மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தால் எப்படி? ஆமாம், நீங்கள் சும்மாவே தானே நின்றுக்கிறீங்க. ஒரு ரெட்டு நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரக்கூடாது? நெட்டவள்ளி நீ பேசுறது டூ மச்சா இருக்கு. பத்து வீட்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு எட்டு தானா? எத்தனை எட்டு வைக்கணும்னு தெரியுமா உனக்கு? ஓ வர்றதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுட்டி. நீ படுக்க சும்மா ஒரு எட்டுன்னு சொல்ற. நீ நெட்டக்கலை போட்டுக்கிட்டு எங்க ஒரு எட்டு வச்சுட்டு போயிட்டு வா பார்ப்போம். இந்த மாதிரி கூட எதனா பேசிக்கிட்டே இருந்த செவனி கட்டி ஒன்று சப்புன்னு விட்டன்னு வச்சுக்க, காது கொய்யின்றும் பார்த்துக்க. ஆமாண்டி நெட்டவள்ளி, ஆனது ஆகட்டும். ஒன்று போனால் போச்சாதுன்னு அவளை ஒன்று வச்சுட்டு சப்புன்னு, இல்லைன்னா உனக்கு கைக்கு வாட்டமாக தானே இருக்கிறா. அப்படியே அவன் மூக்கை பிடிச்சி பிச்சு எஞ்சிப்படுறீ. ஓவராக பேசிகிட்டு இருக்கிறா அவள். இந்த பத்மினி வேற நேரம் கட்ட நேரத்தில் நல்லா பழி வாங்குது. அதை நீ சொல்கிற மாதிரி சும்மா தானே இருக்கு. ஒரு எட்டு போய் எடுத்துகிட்டு வரக்கூடாது? ஏட்டி இம்பிட்டு சங்கடம் என்னத்துக்கு? பேசாமல் வீட்டுலேயே போய் சமைச்சு மொட்டை மாடியிலேயாச்சும் சாப்பிட்டு விடுவோமா? இதுக்கு மேலே எல்லா பாத்திரத்தையும் கொண்டாந்து சேர்த்தி இதெல்லாம் ஆவற காரியமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே மாற்றி அடிச்சுக்கிட்டீங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் உருண்டுக்கிடுவீங்களாட்டுங்குது. எது மொட்டை மாடிக்கா? நம்மளால அம்புட்டு தூரம்லாம் திருப்பி தூக்கிட்டு அலைய முடியாது. இங்கேயே தான் சமைக்கிறீங்க, நான் வேடிக்கை பார்க்கணும். அதை வந்து கேமராவில் வீடியோ எடுத்து நான் சேனலில் போடுவேன். சும்மா அங்கிட்டு இங்கிட்டு என்ன அலைய விட்டிங்கன்னா அப்புறமேட்டுக்கு நான் வரமாட்டேன் பார்த்துக்கிடுங்க. அட வராத போய் தொலைன்றேன். உன்னை எவன் கூப்பிட்டது? ஏதாவது பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காம ஓடி போயிட்டு திரும்பி பார்க்காம. மொட்டை மாடிக்கும் வேணாம், முடி வச்ச மாடிக்கும் வேணாம். நானும் நெட்டவள்ளி என்னென்ன வேணுமோ போய் எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வரோம். இங்கே இருங்க, போயிடாதீங்க. இன்னைக்கு இருட்டே ஆனாலும் பரவாயில்ல, லைட்டு கட்டி இங்கே தான் சமைக்கிறோம். எந்த பேய் வந்தான்னா பூதம் வந்தான்னா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டுக்குள்ளே எப்படி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏட்டி கீதா, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட சொல்கிறேன். என்கிட்ட ஒரே சேர் தாண்டிக்கிட்டு போட்டினால தரமாட்டேன்.